காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்த சூழ்நிலையில் துணை ராணுவ படையினரை தயார் நிலையில் இருக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் டெல்லி, பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் உள்ளிட்ட 14 இடங்களில் விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் விமானம் பறக்கும் போது இடையூறு ஏற்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. டெல்லிக்கு வடக்கே மூடப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் எங்கெல்லாம் விமான நிலையங்கள் மூடப்பட்டதோ அங்கெல்லாம் விமான போக்குவரத்தை மீண்டும் துவங்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான போக்குவரத்து அந்தந்த விமான நிலையங்களிலிருந்து மீண்டும் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விமானங்கள் பறக்கும் போது இடையூறு ஏற்படலாம் என்ற அறிவிப்பை தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வந்த சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், ஷிம்லா, குலு மனாலி உள்ளிட்ட 14 இடங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் விமானங்கள் பறக்கும் போது இடையூறு ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட விமான நிலையங்களில் இருந்து விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் மீண்டும் சேவையை துவக்கும், அதேபோன்று மூடப்பட்ட விமான நிலையங்களிலும் சேவை தொடங்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். சற்று முன், அதாவது வட மாநிலங்கள் டெல்லிக்கு மேலே உள்ள விமான நிலையங்கள் அனைத்தினுடைய விமான சேவையும் தற்காலிகமாக நிறுத்தி தற்பொழுது மத்திய அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பினை தற்பொழுது திரும்ப பெற்றிருப்பதாக மத்திய அரசாங்கமானது தற்பொழுது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் அந்த விமான நிலையங்களை மூடுவதற்கு ஒரு அறிவிப்பினை தான் அவர்கள் இன்று காலையில் வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பினை தற்போது திரும்ப பெற்றிருப்பதாக மத்திய அரசாங்கமானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பகுதியில் இருக்கும் மாநிலங்களுடைய விமான சேவையானது தற்பொழுது முற்றிலுமாக செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பினை மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் ஜம்மு காஷ்மீருடைய விமான நிலையமானது அங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பயணிகளுக்காக மட்டும் இயக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது இன்று அதிகாலை சொல்லப்பட்ட 6 விமான நிலையங்களானது, மூடப்பட்ட விமான நிலையங்களானது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது மத்திய அரசாங்கமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. சுசித்ரா, இப்போ மூடப்பட்ட விமான நிலையங்களிலிருந்து விமான சேவை தொடங்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விமான நிலையங்களில் எல்லாம் இன்னமும் பாதுகாப்பு தொடர்கிறதா? தற்போது எல்லையில் இருக்கக்கூடிய பதற்றம் சற்று குறைந்திருப்பதன் காரணமாகத்தான் விமான சேவை மீண்டும் துவங்குவதற்கான சூழல் உருவாகியிருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக, அதாவது இந்தியாவானது தற்பொழுது பாகிஸ்தானுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அதன் காரணமாகத்தான் இந்த சூழலான பதற்றமானது சற்று குறைந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை என்ற அளவில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதனால்தான் தற்பொழுது மூடப்பட்ட விமான சேவையானது மீண்டும் தொடங்கி இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.
சுசித்ரா, இப்போ இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துணை ராணுவ படையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதன் பிறகுதான் விமான சேவைகள் நிறுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்தது. இப்போ விமான சேவைகள் மீண்டும் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு நாம எடுத்துக்கலாம். மூடப்பட்ட விமான நிலையங்களிலிருந்து விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்றும் விமானம் பறக்கும் போது இடையூறு ஏற்படலாம் என்ற அறிவிப்பை திரும்ப பெறுவதாகவும் தற்போது ஒரு உத்தரவு வெளியாகி இருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டும். மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம் சுசித்ரா.